ஒரு தடவை யூஸ் பண்ணாலே நம்மளோட ஹேர் எவ்வளோ ட்ரையாக எவ்வளோ ரஃப்பாக இருந்தாலுமே எவ்வளோ ஃப்ரிஷி ஹேராக இருந்தாலுமே அப்படியே மொத்தமாக சாஃப்டாக ரொம்ப சில்கியாக நம்ப முடியாத அளவுக்கு மாற்றி தர ஒரு சூப்பரான ரெமெடி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹேர் சாஃப்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ காஸ்ட்லியான கண்டிஷ்னர்லாம் மாற்றினாலும் அந்த கண்டிஷ்னர்னாலேயே நம்மளுக்கு ப்ராப்ளம் வரும், ஹேர் ஃபால் ஆகும். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் என்ன தான் ஷாம்பு யூஸ் பண்ணாலுமே நம்மளோட ஹேரை சாஃப்டாக மாற்றி தர ஒரு சூப்பரான கண்டிஷ்னர் தான் இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்ட போகிறேன். ஒரு வாஷ்லேயே கண்டிப்பாக நம்ம ஷாக் ஆகும் அதோட ரிசல்ட் பார்த்து. கமலி நேச்சுரல்ஸ் உங்களோட ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேருக்கு ஒரு ஹோம்மேடு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட். பாத் பவுடர், பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர், க்ளோவிங் பவுடர், green oil, red oil, oily skin powder, dandruff, itching, hair fall, fast hair growth, hair regrowth, anti-aging, wrinkles, oily skin, extremely oily skin, pimples mark, black spot, இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ஹோம்மேடு ப்ராடக்ட்ஸ். எப்போதுமே நான் சொல்றதா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ காஸ்ட்லியாக ஷாம்பு வாங்கினாலும் அது க்ளீனிங் வேலையை தான் பண்ணும். அது மாதிரி கண்டிஷ்னர் சொல்லி கொடுக்கறது நம்மளுக்கு எப்போதுமே ஹேர் ஃபால் தான் ஆகும். ஹேரை சாஃப்ட் ஆக்குதோ இல்லையோ ஹேரை நல்லாவே கொட்ட வச்சிடும். ஆனால் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணி காட்ட போகிறது கமலி நேச்சுரல்ஸோட ஹேர் கண்டிஷ்னர். 100% ஹெர்பல் அண்ட் செம்ம சூப்பரான ஒரு கண்டிஷ்னருங்க இது. என்ன தான் ஷாம்பு யூஸ் பண்ணாலும் அது வந்து ஹேரை க்ளீன் பண்ணும், அவ்வளோதான். ஆனால் அதனால எவ்வளோ டேமேஜ் நம்மளுக்கு ஆகும். காஸ்ட்லியான ஷாம்பு போனாலும் ப்ராப்ளம் தான், ரொம்ப கம்மியான விலைக்கு ஷாம்பு வாங்கினாலும் ப்ராப்ளம் தான். எல்லா ப்ராப்ளத்தையும் சரி பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான சொல்யூஷன் தான் இந்த ஹேர் கண்டிஷ்னர். எப்படியுமே நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணி தான் ஆகணும். என்ன தான் ஹெர்பல் ஷாம்பு போட்டாலும் நம்மளோட அழுக்கு வந்து ரிமூவ் பண்ணுதா, ஆயில் வச்சுருக்கோமே அது ரிமூவ் பண்ணுதா, இல்லவே இல்லை, பாதி தான் ரிமூவ் பண்ணும். அதனால ஒரு 100% சாட்டிஸ்ஃபைடு நம்மளுக்கு இருக்காது. ஸோ நம்ம ஒரு மைல்டான க்ளீனிங் ஃபேஸ் வாஷ்னா சோப்புனா என்னென்ன பண்ணுமோ அதே மாதிரி தான் ஷாம்புனா க்ளீனிங் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அதனால பொடுகு போகிறது, அதனால ஹேர் சாஃப்ட் ஆகுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஓகே, ட்ரை ஆக்காமல் இருக்குதா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஷாம்பு பார்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஒரு நல்ல ஷாம்பு யூஸ் பண்ணிவிட்டு அது கூடவே யூஸ் பண்ணுற ஹேர் கண்டிஷ்னர் தான் நம்ம பார்க்குறோம். ஒரு 4 ஸ்பூன் நம்ம முடிக்கு தேவையான அளவு ஒரு 4 ஸ்பூன் எடுத்துக்கணும். ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம், நல்ல ஒரு கண்டிஷ்னராக. ஓகே, ஷாம்புனால எந்த ப்ராப்ளம் வராமல் இது நம்மளுக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். என்ன ஷாம்பு போட்டாலும் ட்ரை ஆக்காமல் ஹேர் வந்து ரொம்ப அதனால முடி கொட்டாமல் எந்த ஒரு ப்ராப்ளமும் ஆகாமல் இந்த கண்டிஷனை வந்து பார்த்துக்கும். நார்மல் வாட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா கெட்டி இல்லாமல் நல்ல ஒரு ஜெல் பேஸ்டாக, அது பாருங்கள் எவ்வளோ ஒரு பவுட்ரு மாதிரி இருந்தது, ஆனால் அது மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு ஜெல் பேஸ்டாக இருக்கும். அண்ட் இதனால நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகுமா, ஹென்னா இருக்கா, எதுவுமே இல்லைங்க. இதில் ஹென்னா அதுக்கு ரிலேட்டடாக ஒன்றுமே கிடையாது. நம்மளோட கலர் எதுவுமே சேஞ்ச் ஆகாது, ஹேர் கலர் சேஞ்ச் ஆகாது. ஜஸ்ட் ஹேரை சாஃப்ட் பண்ணுற வேலை மட்டும்தான் இது பண்ணுறோம். செம்ம ஸ்மூத்தனிங்காக ஒரு ஹோம் மேடு நேச்சுரல் ஹேர் ஸ்மூத்தனிங்னு இதை சொல்லலாம், ஹேர் ஸ்ட்ரைட்னிங் சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு ஸ்மூத்தனிங் பண்ணி கொடுக்கும் ஹேரை. இது பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு ஜெல்லாக இருக்குன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அவ்வளோ ஒரு ஜெல்லாக அவ்வளோ சூப்பரான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இதில் இருக்குது. அண்ட் இது வந்து கூலிங் இவங்க தான் யூஸ் பண்ணணும் அவங்க தான் யூஸ் பண்ணணும் கிடையாது. எல்லா ஹேர் டைப்புமே எல்லா பாடி டைப்புமே இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் இப்போ தான் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு வந்திருக்கேன். நான் யூஸ் பண்ணுற ஷாம்பு வந்து லோரியலோட 6 ஆயில் ஷாம்புன்னு ஒன்று இருக்கும். முன்னாடி செட் பொட்டானிக்காவோட ஷாம்பு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து ஈஸியாக கிடைக்கிது அப்படின்னு சில சமயம் வந்து அந்த வெப்சைட்டில் கிடைக்காது. ஸோ ஈஸியாக கிடைக்குதுன்னு லோரியலோட 6 ஆயில் ஷாம்பு நல்ல தண்ணியில் டைல்யூட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுவேன். 2 ஸ்பூன் எடுத்து, அது ரொம்ப ட்ரை ஆக்காது, அதனால் அது யூஸ் பண்ணுவேன். அண்ட் இந்த கண்டிஷ்னர் எடுத்து அப்படியே நம்ம கண்டிஷ்னர் எப்படி நம்ம அப்ளை பண்ணுவோமோ அதே தான். இந்த கண்டிஷ்னர் ஸ்கால்ப்பு பட்டால் இதாகிடுமோ, முடி கொட்டுமோ, எந்த கவலையும் இல்லை. ஸ்கால்ப்பில் பட்டாலும் நல்லது தான். அதனால் நீங்கள் நல்லா ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணி நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துக்கோங்க. நீங்கள் மசாஜ் கொடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ ஒரு சில்கியாக சாஃப்டாக வந்து ஹேர் வந்து சேஞ்ச் ஆகிறது உங்களால் பார்க்க முடியும். இதை வந்து நல்ல ஒரு ஹேர் மாஸ்க்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிடுறோம், மறுநாள் ட்ரை ஹேரில் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் இன்னுமே இதோட ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை ஹேரில் அப்ளை பண்ணி நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஷாம்பு எதுவுமே போடாமல் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இதோட அந்த நேச்சுரல் அந்த ஒரு பெனிஃபிட் வந்து நம்மளுக்கு 100% அப்படியே கிடைக்கும். ஷாம்பு போட்டு அதை வந்து நம்ம திருப்பியும் அதுக்கு எடுத்துடக்கூடாது. ஸோ வந்து நல்ல நாள் வாஷ் பண்ணிட்டீங்க, ஹேர் வாஷ் பண்ணிட்டீங்க, மறுநாள் வந்து நல்ல திக் லேயராக எடுத்து ஹேர் மாஸ்க் மாதிரி அப்ளை பண்ணி ஒரு ½ hour விட்டுருங்க.
விட்டுருங்க. கூலிங்லாம் எதுவுமே கிடையாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து ஹேர் வாஷ் பண்ணி எடுத்துருங்க நார்மல் வாட்டரில். அவ்வளோதான். ட்ரை ஆனதுக்கப்புறம் செம்மையாக இருக்கும் ஹேரு. அந்த மாதிரி நீங்கள் வந்து ஹேரை சாஃப்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஹேர் கண்டிஷ்னராக, நல்ல ஒரு ஹேர் மாஸ்க்காக இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒவ்வொரு தடவையும் ஹேர் வாஷ் பண்ணும்போது இந்த கண்டிஷ்னர் யூஸ் பண்ணாமல் வெளியில் வரவே மாட்டேன். எனக்கு சாட்டிஸ்ஃபைடே இருக்காது. நம்ம என்ன கண்டிஷ்னர் போட்டாலுமே நல்லாவே ஒரு விஷயத்தை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா கண்டிஷ்னர் போட்டால் கையோட ஒரு 10 முடி 15 முடி வராமல் இருக்கவே இருக்காது. நல்லா முடி அப்படி வாஷ் பண்ணும்போதே அது மசாஜ் பண்ணும்போதே வந்துடும். ஆனால் இந்த கண்டிஷ்னர் நீங்கள் எவ்வளோ தான் மசாஜ் பண்ணாலும் முடியை இழுத்து பார்த்தா கூட ஹேர் வந்து ஃபால் ஆகாது. நல்ல ஹேரை வந்து ரூட்லேருந்து ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்கும். நல்ல ஒரு சாஃப்ட் சில்கி ஹேராகவும் நம்மளுக்கு வந்து மாற்றி கொடுக்கும். ஆல்டர்னேட்டிவ் டேஸில் இதையே மாஸ்க் மாதிரி போட்டும் நான் வந்து வாஷ் பண்ணிக்குவேன். நல்லா வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணும்போது ஸ்கால்ப்பில் எப்போதுமே எதுவுமே தங்கக்கூடாது. அது என்ன தான் நேச்சுரலாக இருந்தாலும் ஓகே. கெமிக்கல்னால் சுத்தமாக தங்கக்கூடாது. நேச்சுரலாக இருந்தால் நம்ம எதுவாக இருந்தாலும் ஸ்கால்ப்பில் தங்கக்கூடாது. ஸ்கால்ப்பில் தங்காமல் கடைசியாக நல்ல வாட்டர் விட்டு ஸ்கால்ப்பை நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணிக்கோங்க. அண்ட் இது ட்ரை ஆகும் போதே உங்களுக்கு தெரியும். நல்லா ஈரமாக இருக்கும் போதே உங்களால் ஃபீல் பண்ண முடியும். நல்ல சாஃப்டாக ஸ்ட்ரைட்டனிங்காக இருக்கும். அண்ட் ஹேர் நல்லா ஸ்ட்ரைட்டனிங்காக இருக்கும். நல்ல சாஃப்டாக இருக்கும். பார்லர்லாம் எதுவுமே போகாமல் நம்மளோட ஹேரை வீட்டிலேயே நல்லா ஸ்மூத்தனிங்காக சாஃப்டாக நேச்சுரல் சாஃப்டாகவே நேச்சுரலாகவே ஒரு ஸ்மூத்தனிங்காக மெயின்டைன் பண்ண முடியும். இந்த ஒரு ஹேர் கண்டிஷ்னரை நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். கமலி நேச்சுரல்ஸில் உங்களுக்கு வேறு என்ன ப்ராடக்ட் வேணும்னாலுமே இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்கின் டைப் நான் கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்ணுவேன். அதுலேருந்து கூட நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கலாம். கமலி நேச்சுரல்ஸோட ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பார்த்தவங்க கஸ்டமர்ஸோட நிறைய ஃபீட்பேக்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்லாம் அப்டேட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பை.